இந்தியா டுடே நிகழ்ச்சியில் முதல்வர் விஜய் கலந்து கொண்ட போது அங்கு லெட் ட்ரூத் ஸ்பீக் லவுடர் என்ற ஒரு வரியையும் தனது பெயரையும் கூட துண்டு சீட்டை பார்த்து எழுதிய காணொலி பேசுபொருளாகி உள்ளது. முதல்வர் விஜய் சட்டமன்றத்திலும் மேடையிலும் சிறிய வார்த்தைகள் பேசினாலும் கையில் நோட்டீஸ் வைத்துக் கொண்டுதான் பேசுகிறார் என கூறப்படுகிறது. தமிழுக்கு ஆதரவாக பேசுவதாக காட்டிக்கொண்டாலும் அந்த சிறிய உரைகளுக்கு கூட குறிப்புகளை பார்த்து பேசும் இந்த நிலை விமர்சிக்கப்படுகிறது. தமிழகத்தை ஆளும் முதல்வரே இவ்வாறு இருக்கும்போது மக்கள் எப்படி நம்பிக்கை வைக்க முடியும் என கேள்வி எழுப்பப்படுகிறது. தவேக அமைச்சர்களின் நிலை இன்னும் மோசமானது என கூறப்படுகிறது. அவர்கள் தமிழ் மொழியிலேயே பல வார்த்தைகளை பிழையாக உச்சரித்து தடுமாறி அர்த்தமில்லாமல் பேசுவதாக சொல்லப்படுகிறது. ஆட்சி புதிது என்பதற்காக இந்த தோல்வியை மன்னிக்க முடியாது என வலியுறுத்தப்படுகிறது. இது தவேக அரசின் அடிப்படை திறமையின்மை மற்றும் மக்களை அவமதிக்கும் அணுகுமுறையின் தெளிவான அடையாளம் என கூறப்படுகிறது. இந்தியா டுடே நிகழ்ச்சியில் முதல்வரின் பெயர் எழுதும் இந்த காட்சி சட்டமன்றத்தில் நோட்டீஸ் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட பேச முடியாத நிலை, அமைச்சர்களின் அப்பட்டமான தமிழ் பிழைகள் இவை அனைத்தும் தவேக ஆட்சி ஒரு முழுமையான தோல்வி என்பதை உறுதிப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. தவேக அரசு இந்த அவமானங்களை மறைக்க முயற்சித்தாலும் உண்மை வெளிச்சத்தில் இருக்கிறது என கூறப்படுகிறது. இந்த திறமையற்ற ஆட்சி தமிழகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கிறது என சொல்லப்படுகிறது.